சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நியமானவை உணர்த்தி அனன்யமாய் நின்ற அறிவு அறியாமையினாலும் அருள்நிலவு காலந்தன்னில் அவனே யாவுமாய் நின்ற தொன்மையானும் மலமென்று உளது என்று அறிவறிதான். வேற ஒன்றும் பாட்டை விட்டுருவோம், மதியான நேரம் சாப்பிட்டு வந்தாச்சு, சரியா? அதனால் விட்டுருவோம். என்ன செய்யலாம், கருத்தை மட்டும் வச்சுக்கலாம். இந்த ஆணவ மலை என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, உயிருக்கு துன்பத்தை செய்யக்கூடிய பாசங்களை காட்டும், பாசத்தை காட்டும், நல்லா காட்டும். எது போல ஒரு ஓம சொன்னமா இல்லையா? இது காட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டாததை காட்டும். கோட்டாம் போல பார்த்தோம்ல, ஊமன்கண். அதாங்க சொல்ல, அந்நியமானவை உணர்த்தி. நமக்கு அந்நியமானது, உயிருக்கு இயல்பாக இருப்பது எது? சிவம். சிவத்தோடு கூட வேண்டிய உயிர் பகையாகிய உலகத்தோடு கூடி நிற்கிறது. அது எது செய்யுது? ஆணவ மலை செய்யுது. அந்நியமானவை உணர்த்தி அதை காட்டுது, உலகத்தை காட்டுது. அனன்யமாய் நின்ற அறிவு அறியாமையனாலும், உயிருக்கு உயிரா அறிவுக்குள்ளேயே சிவம் இருக்குது, அறிவுக்குள்ளேயே சிவம் இருக்கிறது. இந்த சிவம் இதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நமக்கு வேறான உலகம் எங்களுக்கு எப்படி நல்லா தெரியுது. இது எது செய்யுது? ஆணவ மனசு. அந்நியமானவை உணர்த்தி அனன்யமாய் நின்ற அறிவு அறியாமையினாலும். இது எப்போ? சகல நிலையில். இப்பெல்லாம் நமக்கு அப்படி தான் இருக்குது. சிவன் தெரிய மாட்டேங்குது, உலகம் நல்லா தெரியுது. சரிங்க, பெத்த நிலையில் ஆணவ மலத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. சரிங்க, கேவலத்தில் நேற்று அறிஞ்சமா? ஏன்? அறிவே விளங்கலை, சுத்தமாக அறிவு விளங்கலை. அப்போ சுத்தமாக விளங்காத போதும் ஆணவ மலம் நமக்கு தெரியல. இப்போ அறகுறையா விளங்குது, வேண்டியது தெரிய மாட்டேங்குது, வேண்டாததெல்லாம் நல்லா தெரியுது. இப்போ ஆணவ மலம் தெரியுதா? தெரியல. சரி, சுத்தத்துக்கு போனால் ஆணவ மலம் தெரியுமா? சுத்தத்துக்கு போனால் தெரியுமா? ஏன் தெரியாது? அங்கே சிவம் மட்டும்தான் தெரியும். சுத்தத்துக்கு போயிட்டா சிவம் மட்டும்தான் தெரியும். என்ன சார், நேற்றும் பார்க்க முடியல, இன்னைக்கும் பார்க்க முடியல, நாளைக்கும் இருக்கா இல்லையா? முதல்ல ஒரு பொருள் இருந்தா எப்பவாவது அதை அறியணும். இப்போ இந்த ஆணவ மலத்தை கேவலத்திலையும் அறிய முடியாதுங்கிறீங்க, சகலத்திலையும் அறிய முடியாதுங்கிறீங்க, சுத்தத்திலையும் அறிய முடியாதுங்கிறீங்க. எப்பத்தான் அறியறது? ஆணவ மலத்தை நான் எப்போது அறிவது என்று சொன்னால், அருள் நிலவும் காலம் தன்னில் குருவருளால் அறியலாம். ஆணவ மலத்தை எப்படி அறிய முடியும்? குருவருளால் அறியலாம். பக்குவம் வந்த மாணவர்களுக்கு குருநாதன் காட்டுவானா, இதுதான் ஆணவம் என்று காட்டுவான். அவன் காட்டுகிற போது மட்டும்தான் ஆணவத்தை அறியலாம். எப்படி அறியலான்னு கேட்டா, உய்த்து உணரலாம். உய்த்துணர்தல்னா என்னது? உய்த்துணர்தல்னா என்ன? காரண காரியங்களோடு கூடி அனுமானித்து அறிவது. புரியுதா? நல்லா தூங்குறாருன்னு என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிட்டாருன்னு அர்த்தம். உய்த்து உணர்க. சரியா? ஏன் நான் இப்போ அவர் எப்படி சாப்பிட்டாருன்னு நான் பார்க்கல, இப்போ எதை பார்க்குறேன்? அப்படியே அவரும் கண்ணை திறக்கணும்னு பயங்கரமாக சிரமப்படுறாரு. ஆனாலும் கண் என்ன ஆகுது? அப்படியே அவரை தள்ளி கீழே இழுக்குது. அவர் அந்த விழிய மேலே இழுத்தா அது என்ன செய்யுது? கீழே இழுத்து விடுது. பார்க்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சாட்டிருக்குது. எது? மதியம் சாப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சாட்டிருக்கு. உய்த்து உணர்தல், காரண காரியங்களோடு அனுமானித்து அறிதல், அதுக்கு பேர் என்னது? உய்த்து உணர்தல். அப்போ
ஆணவ மலத்தை குருநாதனுடைய உபதேசத்தால் உய்த்து உணரலாம். உய்த்து உணரலாம் எப்படின்னா, உனக்கு எதெல்லாம் துன்பமாக வருதோ அதெல்லாம் ஆணவ மலத்தினுடைய காரியங்கள். பட்டியல் பார்த்துக்கங்க, இதுதான் பட்டியல். சரியா? இதெல்லாம் இருந்ததுன்னா ஆணவ மலம் இருக்கியா? ஒரு ஆள் நல்லா இருந்தா உடனே நமக்கு நல்லா அறியான்னு சொல்ல வருதா? இவனுக்கெல்லாம் வந்த வாழ்க்கையை பாரு. உடனே நம்ம மனசில் அப்படித்தானே வருது இல்லையா? நல்லா இருக்கிறாரு, அட வேற மற்ற ஆள்லாம் விட்டுருங்க, ஒரு நல்ல ஒருத்தர் திருமுறை பாடுறாருன்னு வச்சுங்க, வேற எங்கேயும் வேண்டாம், நம்ம மற்ற இடத்துக்கெல்லாம் போக வேண்டாம். சே, எவ்வளோ அருமையாக பாடுறாங்க, நமக்கு என்னைக்கு தான் இப்படி ஒரு வாய்ப்பு வருமோ அப்படி நினச்சா பரவாயில்ல. நமக்கு எப்படி இருக்கும்? இவரு தான் பாடுவாராம்மா, நானும் தான் பாடுவேன், நானும் தான் பாடுவேன். வருதா இல்லையா? என்ன வருதா இல்லைங்களா? ஒருத்தர் முன்னிலை வருகிற போது நமக்கு என்ன வருது? அவனை எல்லாம் முன்னாடி நிறுத்தி இருக்கிறாங்க, நான் கூட்டிகிட்டு வந்த ஆள், இங்கே நான் கூட்டிகிட்டு வந்த ஆளை தூக்கி முன்னாடி வச்சுருக்கிறாங்க. நான் அதுக்கு முன்னாடி 5 வருஷமாக இங்கே இருக்கிறேன், என்ன ஒரு நாள் கூப்பிடவே இல்லை. வருதா இல்லையா? இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சுக்கலாம்? நல்லா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயா உச்சத்தில் இருக்குது. ஜோதிடத்தில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? நல்லா உச்சத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ ஆணவ மலத்தை உய்த்து உணரலாம், உய்த்து உணரலாம். அதுக்கு என்ன வேணும்? குரு உபதேசம் வேணும். இல்லைன்னா இதனால தான் இது வருது நமக்கு தெரியாது, இதனால தான் இது வருகிறதுன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு இயல்பாக நாம் நினச்சிக்குவோம். நேற்று அதே நினைப்பு தான் இருந்தது, இன்றைக்கி அதே நினைப்பு தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை வருது? ஏப்பா நமக்கு இப்படி ஒரு நினைப்பு வருது, நம்ம இப்படி நினைக்கக்கூடாதே, ஏன் நமக்கு திருப்பி திருப்பி இப்படி வருது அப்படின்னு ஒரு எண்ணம் வருதா இல்லையா? அந்த கூடவே அந்த எண்ணம் வந்தாலும் கூட இன்னொரு கேள்வி என்ன வருது? இப்படி நினைக்கக்கூடாது, நமக்கு வலிமையாக இருக்க மாட்டிருக்கு. ஆணவமலை நமக்கு வலிமையாக இருக்கிறது என்கின்ற அந்த எண்ணமும் கூடவே வரும். வந்ததுன்னா பாடத்தை ஒழுங்காக கேட்டிருக்கிறோன்னு அர்த்தம். சரியா? எனக்கு வரவே வராதுன்னு சொன்னால் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். எனக்கு இப்படி ஒரு எண்ணமே வராதுங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது என்னது? பொய். வேற யாரையும் தன்னஞ்சறிவது பொய்யற்க. சரியா? கண்டிப்பாக இந்த எண்ணம் வரும். வருகிற போதே கூடவே என்ன வரணும்? இந்த எண்ணம் வந்ததுன்னா ஏதோ பாடத்தை நம்ம எங்கேயோ ஒழுங்காக கேட்டிருக்கிறோம், அதனால் அடடா இப்படி வரக்கூடாதே, சரி இல்லைப்பா நல்லாரு திருத்துவோம். அறிவை நம்ம என்ன செய்கிறோம்? திருத்தது. இப்படி நினைக்கக்கூடாது, இந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது என்கின்ற ஒரு திருத்தம் மெல்ல 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 அந்த புண்ணியம், சிவபுண்ணியம் கூட கூட நிகழும். ஒரு கால எல்லையில் அதுவே நமக்கு இயல்பாயிடும். என்ன ஆகிடும்? நல்லா இருங்க, அருமை அப்படின்னு சொல்கிறது என்ன ஆகிடும்? இயல்பாக. இப்போ நம்மளாம் என்ன செய்வோம்? வாய் சொல்லும், மனசு வேற நினைக்கும். வாய் நல்லாருன்னு சொல்லும், மனசு வேற சொல்லும். சரியா? அதெல்லாம் எப்போ மாறும்? அந்த சிவபுண்ணியம் கூடிக்கிட்டே போகணும். சரியா? எனவே ஆணவ மலத்தை உய்த்துத்தான் உணர முடியுமே அன்றி கேவலத்திலையும் அறிய முடியாது, சகலத்திலையும் அறிய முடியாது, சுதத்திலையும் அறிய முடியாது. சரியா? எனவே அது உன்னறிய திருவருள் ஒளிய மலமுளது என்று உணர்வரிதான். திருவருள் ஒளிய மலமுளது உணர்வரிதாம் என்று எதில் சொல்லுது? சிவப்பிரகாசம் 36. சரியா? சரி, அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். ஆன்மா. ஆமா, கணவர்னு ஒருமையில் இருக்குன்னு கேட்குறீங்களா? அதுக்கு என்ன ஒரு இலக்கணம் இருக்கு? என்னது? ஒருமை பன்மை மயக்கம். ஒருமை பன்மை மயக்கம் அப்படின்னு என்னங்கய்யா? அதாவது பாட்டு எழுதும் போத புலவருடைய கை கட்டப்பட்டு இருக்கிறது. புலவருடைய கை கட்டப்பட்டிருக்கு. எப்படி? விதி இருக்கு அவங்களுக்கு. இத்தனை சொல்லு தான் வரணும், இத்தனை எழுத்து தான் வரணும், எதுகை வரணும், மோனை வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடு இருக்கு. சரிங்களா? ஒரு ஒரு பாடலை எழுதணும்னா அதுக்கு என்ன இருக்கு? எதுகை, மோனை, யாப்பு,
எல்லா இலக்கணம் இருக்குது, அதுக்குள்ளே தான் பாட்டு எழுதணும். சரிங்களா? அதுக்காக என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அதை வச்சுருவாங்க. வச்சுட்டு கீழே ஸ்டார்ஸ் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போடுற மாதிரி கீழே இலக்கணம் எழுதுவாங்க. என்னது, அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் திருத்திக்கணும். இப்படி பொருள் கொள்க, இப்படி பொருள் கொள்க என்று. இப்போ நம்ம பேசும்போத அவன் வந்தார்கள் சொல்லாமா, அவன் வந்தார்கள் சொன்னால் தப்பு. பாட்டில் வரும் அவன் வந்தார்கள்னு இருக்கும், கீழே என்ன எழுதியிருப்பாங்க, ஒருமை பன்மை மயக்கம். ஒருமை பன்மை, அங்கே ஒருமைனா ரெண்டு ஒருமைனும், அவன் வந்தான்னு இருக்கணும், இல்லைனா அவர்கள் வந்தார்கள்னு இருக்கணும், இல்லைன்னா அவன் வந்தான்னு இருக்கணும். இப்போ பாட்டில் அப்படி இல்லை, இல்லைன்னா என்ன அர்த்தம், அங்கே மயக்கம், அங்கே ஒரு ஒரு கருத்தில் ஒரு மாறுபாடு இருக்குது. நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், அதை திருத்தி படிச்சுக்கணும். சரியா? அதுக்கு அந்த இலக்கணத்துக்கு பேர் என்னது, ஒருமை பன்மை மயக்கம். நீங்கள் சித்தாந்த நூலெல்லாம் படிச்சிங்கன்னா நல்லா பெரியவங்க உரை, முனிவர் உரை, அந்த மாதிரி உரையெல்லாம் படிச்சிங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல எழுதி வச்சுருப்பாங்க. சித்தியாரில் நிறைய இடத்துல வரும் ஒருமை பன்மை மயக்கம்னு எழுதிடுவார். அது என்ன ஒருமை பன்மை மயக்கம்னா, பாட்டை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த தகராறு இருக்கும். சரிங்களா? வினை வினை செய்தது அப்படின்னு இருக்கும், இல்லைனா வினை செய்தார்கள்னு இருக்கும். அப்போ என்ன, வினைகள் அப்படின்னு வரணும், வினைகள் செய்தார்கள்னு வரும். எப்படி இருக்கும், வினை செய்தார்கள்னு இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி படிச்சுக்கணும், வினைகள் செய்தார்கள் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா வினை என்பது ஒருமை, செய்தார்கள் என்பது பன்மை. அப்போ அது அங்கே ஒருமை பன்மை மாறி வருதுன்னா கீழே எழுதியிருப்பார் வினை ஒருமை பன்மை மயக்கம்னு எழுதுவார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வினைகள்னு படிச்சுக்கையா. சரிங்களா? அதனால் அப்படி பொருள் செஞ்சுக்கணும். சரி, அடுத்த பாட்டு. மதியானத்தில் சித்தாந்தமே புரியாது, விளக்கணத்தை வேற நடத்திட்டு இருக்கிறீங்க. இருள் இன்றேல் துன்பு என். ஓ, அடுத்த பாட்டு 26 மன்னிக்கணும். ஐயா முழிச்சுதான் இருக்கிறீங்களா? என்னத்தை சொல்றது போங்க, நான் சொல்லலைங்க, பாட்டா தான் சொல்லுது, பாட்டா தான் சொல்லுது. என்னன்னு, என்னத்தை சொல்றது போங்க. எதை, ஆணவ மலத்தை, ஆணவ மலத்தை பற்றி என்ன போங்க அப்படின்னு சொல்லுது இந்த பாட்டு. என்னது, பன்மொழிகள் என், பன்மொழிகள் என் அப்படின்னு என்னது, பல மொழிகள் எதற்கு, ஆணவமலம் அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் எல்லாம். இதெல்லாம் எதுக்கு சார், சிம்பிளாக சொல்லுங்க, சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லுங்க, அப்படியே நேராக உண்மை விளக்கத்துக்கு போங்க. உண்மை விளக்கம், அறியாமை ஆணவம். உனக்கு எப்பெல்லாம் விளங்கலையோ அதெல்லாம் அவரோட கிஃப்ட்டு. எனக்கு புரியலைங்க அப்படின்னா பக்கத்தில் யார் நிற்கிறாருன்னு அர்த்தம், அவர் நிற்கிறாருன்னு அர்த்தம். பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை. உணர்கின்ற அறிவு விளங்காம நிற்கிறதுன்னு சொன்னா அது யார் கொடுத்தது, இருளார். அவருக்கு ஆர் விகுதி போடுறார், அவரு பெரியவருங்க. யாரு அவரு, ஆணவ மலை ரொம்ப பெரியவர். எவ்வளவு பெரியவர், சிவத்தையே மறைக்கிறவர். அவ்வளவு பெரிய சூரியனையே ஒரு இருள் மறைக்குதுன்னா, சூரியனை மறைக்கல, எதை மறைக்குது, கண்ணை மறைக்குது. சூரியன் மறைக்கப்படுவதுன்னா கண்ணு கண்ணை தான் மறைக்கும், சூரியனை மறைக்காது. அது மாதிரி இவ்வளவு உபகாரம் செய்கிறாரு. இவ்வளவு உபகாரம் யார் செய்கிறா, பெருமான். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கருணை வடிவாகிய பெருமான் உயிர்களுக்கு கணந்தோறும் 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 என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், கருணையை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த உயிருக்கு ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே தெரியல. இத்தனைக்கும் காரணமாக இருப்பது எது,
இருளார். அவர் தான் இன்னைக்கு யாரு மொத்தத்துக்கும் காரணம். நமக்கு ஒரு துன்பம்னு ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் அந்த துன்பத்தை தேடி 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 போனீங்கன்னா மூலத்தில் யார் நிற்பா? அவர் தான் நிற்பார். அவர் தான் நிற்பார். நீங்கள் இந்த திரைப்படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன் வருவார். மதியான நேரத்தில் சில சினிமா கதையெல்லாம் சொன்னால் தான் விழிப்பாங்க. வில்லன் வருவான். ஒரு சின்ன வில்லன் ஒருத்தர் இருப்பான். அவனை அடித்த உடனே அவனுக்கு ஒரு பாஸ் ஒருத்தர் இருப்பான். அவன் வருவான். அவனை அடித்தா அவனுக்கு ஒரு பாஸ் இருப்பான். இவர் லோக்கலில் ஒரு தாதா, அவர் ஊரில் ஒரு தாதா, ஸ்டேட்டில் ஒரு தாதா, கடைசியில் கிளைமாக்ஸில் வருவார். இன்டர்நேஷ்னல் தாதா ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவார். படத்தில் காட்டுறாங்களா இல்லையா? இப்போ இவனை எல்லாம் இயக்கிறத யாரு? அவன் தான். அவர் தான் கடைசியாக வருவார். இவனுக்கு எல்லாம் காரணம் யாரு? அவன் தான். அது மாதிரி தாங்க ஆணவ மலம். எனக்கு துன்பம் ஏன் வந்துச்சு? இதனால் வந்துச்சு. இது ஏன் வந்துச்சு? அதனால் வந்துச்சு. அது ஏன் வந்துச்சு? ஆனால் இவனை எல்லாம் தேடிக்கிட்டே போனீங்கன்னா யார்கிட்ட போய் நிற்கும்? ஆணவ மலத்தில் போய் நிற்கும். ஏன்னா துன்பம்னா அதுதான் காரணம். துன்பத்திற்கு காரணம் ஆணவ மலம். இன்பம்னு ஒன்று இருந்ததுன்னா அதை அப்படியே தேடிட்டு போனீங்கன்னா பெருமான் திருவடியில் போய் நிற்கும். திருவடியில் போய் நிற்கும். இன்பத்திற்கு காரணம் சிவம், துன்பத்திற்கு காரணம் ஆணவ மலம். இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு எப்பவுமே குழப்பம் வராது. சரியா? நம்ம துன்பம் வந்துச்சுன்னா அதை எங்கே தேடுறோம்? பெருமான் எனக்கு இப்படி பண்ணிட்டார். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பது நம்ம டயலாக் கிடையாது. அந்த டயலாக் நமக்கு கிடையாது. அது வேற ஆளுங்க டயலாக். சரியா? பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார். இருளார் தந்தது. இருளார் தந்தது. அது இழிவுன்னு சொல்றார். அந்த ஆர்விகுது இழிவுங்கிறார். ஒரு துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால இருளார் தந்தது என்று சொல்லுகிறார். சரி, அடுத்த பாடல் பாருங்க. இருள் இன்றேல் துன்பு என் உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாக போம். இருள் இன்றேல் துன்பு என் உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாக போ. ஆணவ மலை ஒன்று இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா துன்பத்துக்கு காரணம் சொல்லு. துன்பத்துக்கு காரணம் சொல்லு. இருள் இன்றேல் துன்பு என். ஆணவ மலை இல்லைன்னா துன்பத்துக்கு காரணம் என்ன? இப்போ நீங்கள் திருப்பியும் நம்ம பரபக்கத்துக்குள்ளே போகணும். பரபக்கத்துக்கு போனீங்கன்னா ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள். யார் யார் ஆணவ மலத்தை ஏற்றுக்கல? யார் யார் ஏற்றுக்கல? சரி, யார் ஏற்றுக்கிட்டாங்க அதையாவது சொல்லுங்க. ஆணவ மலத்தை ஏற்றுக்கொண்ட சமயங்கள் எத்தனை? ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள் எத்தனை? பாதி பாதி வச்சுக்குவோம். 50-50. ஒரு ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ 50-50. ஆப்ஷன் பி சொல்லுங்க. ஐக்கியவாதி மறுக்கிறாங்க. அப்புறம் அவ்வளோதானே? மீதியெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களா? 23 பேர் ஏற்றுக்கிட்டாங்களா? எத்தனை பேர் ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை? 24 பேர்த்தில் 24 பேர் இருக்காங்களா இல்லையா? புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் ஒவ்வொன்றுக்கும் 6 பேர், மொத்தம் 24 சமயம். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த 24 பேர்த்தில் ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள் எத்தனை? நீங்கள் 50-50. அடுத்த ஆப்ஷன் ஏதாவது வருதா பார்க்கலாம். இந்த பக்கம் எத்தனைம்மா? 18.
ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள் 18. வேற ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? கொஞ்ச நேரம் அப்படியே போனால் தான் நல்லா இருக்கும். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. 18 எது எது சாமி? 18 சரியான பதில். சரியா? புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், முக்கூற்று புறச்சமயம். இந்த 18 பேர் எதை ஏற்றுக்கிறது இல்லை? ஆணவ மலத்தை ஏற்றுக்கிறது இல்லை. ஆணவ மலத்தை ஏற்றுக்கிறது இல்லை. இதில் தத்துவ ஞான வகையில் வருகிற போது இந்த 18வது சமயம் தத்துவ ஞானத்தில் உயர்ந்தது. நீங்கள் கீழேருந்து வந்தீங்கன்னா ஒன்று எது? முதல் சமயம் எது? உலகாயதம். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள், உலகாயதர், சமணர், பௌத்தர், இப்படியே வரிசையாக வராங்களா இல்லையா? இந்த வரிசையாக வந்தீங்கன்னா இவர்களை விட அவர் அடுத்தவங்க எப்படி இருப்பாங்க? தத்துவ ஞானத்தில் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. அதுக்கு மேலே வந்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. இப்படி வருகிற போது இந்த 18 பேத்துல கொஞ்சம் தத்துவ ஞானத்தில் மேலே இருக்கிற ஆள் யாரு? 18வது ஆள். அவர் யாரு? ஐக்கியவாதி. சரியா? ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ளாத சமயம்னு சொல்லும் போத யாரை சொல்லுவோம்? ஐக்கியவாதியை தான் மறுப்போம். ஐக்கியவாதியை தான் மறுப்போம். ஏன்னு கேட்டால் இவரை மறுத்துட்டா மீதி எல்லாத்தையும் மறுத்ததாக அர்த்தம். ஏன்னா அந்த 18 பேருக்கு இவர் தான் எப்படி நிற்கிறாரு? லீடர் இவர் தான். 18 பேர்த்தில் தத்துவ ஞானத்தில் உயர்ந்தவங்க யாரு? ஐக்கியவாதி தான் 18வது ஆள். இவனுக்கு கீழே தான் மற்ற ஆள்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக மறுக்க வேண்டாம். யாரை மறுத்தா போதும்? ஐக்கியவாதி மறுத்துட்டா அந்த 17 பேர்த்தையும் அப்படி ஆப்பாயிரும். சரியா? அதனால் ஆணவ மலத்தை மறுக்கிறதா இருந்தால் யாரை மறுப்பாங்க? ஆணவ மலம் இல்லை என்கின்ற ஐக்கியவாதியை மறுத்தா ஆணவ மலம் உண்டுன்னு நிறுவியாச்சுன்னு அர்த்தம். சரியா? புரியுதாங்கய்யா? இப்போ ஆணவ மலம் இல்லைன்னு சொல்கிறவன் யாரு? ஐக்கியவாதி. அவனை பார்த்து கேள்வி இப்போ கேட்குற. என்ன கேள்வி கேட்குறாரு? கேள்வி இப்போ என்ன கேள்வி? பாட்டுக்கு வாங்க, திருப்பி பாட்டுக்கு வாங்க. இருள் என்றேல் துன்பு என். ஏன் ஆணவமலை இல்லைன்னு சொல்கிறைய? உயிர் ஏன் துன்பப்படுது? இப்போ நாம் சொன்னோமா இல்லையா, உனக்கு ஒரு துன்பம்னு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்னது? ஆணவமலம் சொல்லியாச்சு. இப்போ அவன் ஆணவமலை இல்லைங்கிறான், ஆணவமலம் இல்லைங்கிறான். அப்போ நீ என்ன சொல்லணும்? துன்பம் ஏன் வந்துச்சு? ஒரு உயிருக்கு துன்பம் வருவதற்கான காரணம் என்ன? அது நாம் சொல்கிறோமா? அவனை பார்த்து கேட்குறமா இல்லையா கேள்வி? யாரை பார்த்து? ஐக்கியவாதி பார்த்து நாம் கேட்குற கேள்வி என்னது? ஆணவமலம் இல்லைன்னா ஏயா துன்பம் வந்துச்சு? அவன் பதில் சொல்லணுமா இல்லையா? என்ன பதில் சொல்கிறான்? பாட்டை கன்னியூ பண்ணுங்க, பாட்டிலேயே இருக்கு. உயிர் இயல்பு, உயிர் இயல்பு, துன்பப்படுவது ஆன்மாவினுடைய இயல்பு. இயல்புன்னு என்ன அர்த்தம்? காரணம் சொல்ல வேண்டாம், அப்படித்தான். சரியா? நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏங்க அவர் அப்படி இருப்பார்? அவர் சுபாவங்க. எங்க அவர் வல்லு வல்லு வல்லுன்னு கத்துறாரு? அவர் சுபாவம் அப்படி தாங்க, கண்டுக்காதீங்க. அப்போ அவர் கடுகடுன்னு இருக்கிறதுக்கு காரணம் வேண்டாம், அவர் எப்பவுமே அப்படி தான் இருப்பார். சரியா? ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு நாள் திடீர்னு சோகமாக இருக்கிறார். ஏன் நல்லா சிரித்த முகமாக இருப்பாருங்க, இன்றைக்கோ ரொம்ப ஏன் இன்றைக்கி ரொம்ப வருத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சிரித்த முகத்தில் இருப்பது அவருடைய இயல்பு. இன்னைக்கு அவர் வருத்தமாக இருக்கிறாருன்னா இப்போ என்னாச்சு? ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்போ காரணத்தினால தான் அவர் என்ன செய்கிறாரு? இயல்பிலிருந்து மாறார். சிரிக்கிறவர் வருத்தமாக இருந்தால் ஒரு காரணம் வேணும். சரியா? வல்லுன்னு உழுவுறாள், நீ சிரிச்ச முகமாக வராரு. உடனே என்ன கேட்போம்? இன்னைக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கிறீங்க, என்ன காரணம்? அப்போது இயல்புக்கு என்ன வேண்டாம்? காரணம் வேண்டாம், காரணம் வேண்டாம்.
புரியுதா? ஆனால் இயல்புக்கு மாறுனா காரணம் வேணும். தண்ணி குளிர்ச்சியாக இருப்பதற்கு காரணம் வேண்டாம், வெயில் சுடுவதற்கு காரணம் வேண்டாம். வெயில் நல்லா சுடலைன்னா காரணம் வேணும். என்ன காரணமாக இருக்கும்? மோடம் போட்டிருக்கு, மார்கழி மாசமாக இருக்கு, இப்போ வெயில் என்ன செய்யல தெரியல, குளிர்ச்சியாக இருக்கிற தண்ணீர் சுடுது. வெயில் அதிகமாக இருக்குது, இல்லை கீழே ஏதோ அடுப்பு கிடுப்பு வச்சு எரிச்சிருப்பாங்க, குளிர்ச்சியாக இருக்கிற தண்ணீர் சுடுகிறது, சுடுகிற வெயில் குளிர்கிறது. இதற்கு என்ன வேணும்? காரணம் வேணும். புரியுதுங்களா? இயல்புக்கு காரணம் வேண்டாம், இயல்புக்கு காரணம் வேணும். இதை என்னன்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளினுடைய குணம், பொருளினுடைய குணம், அந்த சுபாவம்னு சொல்கிறோமா இல்லைங்களா? சுபாவம்னா என்னது? குணங்க. 40 வயசு வந்தால் நாய் குணம் அப்படி தாங்க இருப்பார். சொல்கிறாங்களே சுபாவம். சுபாவம்னா வட சொல்லு, அது தமிழில் சொல்லணும்னா என்னது? குணம். ஒரு பொருளுக்கு குணம் உண்டு, குற்றமும் உண்டு. குணம் உண்டு, குற்றமும் உண்டு. குணம் கெடாது, குற்றம் கெடும். நம்ம இதெல்லாம் பலமுறை சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? குணகுணி சம்பந்தத்தில் குணம் கெடாது, குற்றம் கெடும். ஒருவேளை குணம் கெட்டால் குணிப்பொருள் கெடும், குணிப்பொருள் கெடும். இதெல்லாம் லாஜிக், சரிங்களா? இப்போ ஒரு உயிருக்கு துன்பம் என்பது இயல்பு ஆனால், துன்பம் என்பது இயல்பானால் முத்தி என்பது என்ன? முத்தின்னு என்னது? செயற்கை ஆயிடுச்சு. இப்போ அது சிவத்தோடு கூடி அது எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். இன்பமாக இருந்தாலும் அது மீண்டும் இயல்புக்கு வந்துடும். ஒரு பொருளுக்கு எது நிலைத்திருக்கும்? இயல்பு தான் நிலைத்திருக்கும், சரிங்களா? அடுப்பு கீழே பற்ற வச்சிங்கன்னா தண்ணி கொதிக்கும், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து திருப்பியும் அது இயல்புக்கு வந்துடும். மோடம் போட்டிருந்தா வெயில் சிலு இருக்கும், மோடம் விலகிட்ட திருப்பி சுடும். இயற்கை மாறாது, செயற்கை மாறும், சரியா? இப்போ இது ஐக்கியவாதியை மறுக்கிறதுக்கு இதுதான் இடம். இது புரியணும்னா ஐக்கியவாதிகிட்ட போகணும், சரியா? ஐக்கியவாதி என்ன சொல்கிறான்? ஆன்மாவுக்கு ஆணவ மலம் இல்லை, ஆணவ மலம் இல்லை. எது இருக்கு? கண்மமும் மாயையும் உண்டு, கண்மமும் மாயையும் உண்டு. இப்போ அவனை பார்த்து ஒரு கேள்வி, பிறப்புக்கு ஆன்மா வந்துச்சா இல்லையா? பிறப்புக்கு ஆன்மா வந்துச்சு. எதனால் வந்துச்சு? பிறப்புக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? நீங்கள் சைவ சித்தாந்தியாக இருந்து பதில் சொல்லக்கூடாது, யாராக இருந்து பதில் சொல்லணும்? ஐக்கியவாதியாக இருந்து பதில் சொல்லணும். சைவ சித்தாந்தி என்ன சொல்கிறோம்? பிறப்புக்கு வந்ததுக்கு காரணம் என்னது? ஆணவத்தை தொலைக்கிறதுக்கு வந்தோம். வந்த நோக்கம் என்னது? ஆணவத்தை தொலைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இது யாருடைய கருத்து? நம்முடைய கருத்து. அவன் ஆணவமே இல்லைன்ட்டான், சரியா? இப்போ பிறவிக்கு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன? கண்மமும் மாயையும். சரி, கண்மம் மாயையும் கூட்டாத போது ஆன்ம அறிவு எப்படி இருந்துச்சு? கேவலத்தில் ஆன்ம அறிவு எப்படி இருந்துச்சு? ஆணவமலம் கிடையாது. இப்போ ஆணவமலம் இருக்குதுன்னு சொன்னதுனால நம்ம என்ன சொல்லிட்டோம்? அறிவு இச்சை செயல் மறைக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னோமா இல்லையா? சொன்னோம். இது யாருது? நம்முடைய கருத்து, சரியா? அவன் என்ன சொல்லுவான்? ஆணவ மலமே இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? சுத்தத்தில் இருக்கும், அறிவு தெளிவாக இருக்கும். ஆணவம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? நல்லாதான் இருந்தான், நல்லாதான் இருந்தான். அவனை வந்து சாமி என்ன பண்ணிட்டாரு? இப்படி கொண்டு வந்து விட்டுட்டார். நல்லா இருந்த ஆளை கொண்டு வந்து எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்.
கண்மம் மாயோடு கூடுறதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன். சரியா? கண்ம மாய் இல்லாத போது எப்படி இருந்தேன்? நல்ல அறிவு தெளிவாக இருந்துச்சு. அறிவு நல்லா தெளிவாக இருந்துச்சு. இந்த சாமி சும்மா இருக்க மாட்டாம என்ன படைச்சு கண்மத்தையும் மாயையும் கூட்டி விட்டுட்டாரு. அறிவு இப்படி ஆகிப்போச்சு. சரியா? அப்போ இறைவனுடைய செயலுக்கு என்ன ஆகிப்போச்சு? இழுக்கு. நல்லா இருந்தவனை கூட்டிகிட்டு வந்து இவரே மாயை கூட்டுவாராம்மா, இவரே கண்மத்தை கூட்டுவாராம். அப்புறம் என்ன செய்வாராம்? இவரே பூசை பண்ணுன்னு சொல்லி காப்பாற்றுவாராம்மா. இத்தனைக்கு நீதாயா காரணம். இந்த நிலைக்கு காரணமே யாரு? நீ தான். நீயே தொட்டிலையும் கிள்ளி விட்டுட்டு, குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவியாயா இல்லையா? இப்போ இதுக்கு என்ன காரணம்? இல்லை, ஆன்மா செய்த வினைக்கு தக்கவாறு. அவனை சொல்கிறான், ஆன்மா செய்த வினைக்கு தக்கவாறு. சரிங்க, வினைக்கு தக்கவாறுனா வினை செய்யணும்னா என்ன வரணும்? உடம்பு வேணும். வினை செய்யணும்னா உடம்பு வேணும். அப்போ முதல்ல உடம்பை கொடுத்தாரா வினையை கொடுத்தாரா? உடம்பை கொடுத்தாரா வினையை கொடுத்தாரா? உடம்பை கொடுத்தாருன்னு சொன்னால் உடம்பு எப்படி வரும்? வினைக்கு தக்கவாறு வரும். வினையை கொடுத்தாருன்னா வினை செய்வதற்கு உடம்பு வேணும். வினை செய்வதற்கு உடம்பு வேணும். என்னது? மொட்டை மேலே வந்துச்சா கோழி மேலே வந்துச்சா? சரியா? சிவப்பிரகாசம் 34, 35 இந்த ரெண்டையும் வச்சிங்கன்னா இந்த விட வந்துடும். எதுக்குமே பதில் இல்லை. யாருக்கு? ஐக்கியவாதிக்கு. சரியா? மாயை முதல்ல வந்துச்சுனாலும் தப்பு, வினை முதல்ல வந்துச்சுனாலும் தப்பு. சரிங்க, வந்துருச்சு உடுப்பா, வந்துருச்சு. அப்புறம் இந்த சாமி என்ன செய்கிறாரு? இருவினை ஒப்பெல்லாம் கொடுத்து மலபரியமாகலாம் கொடுத்து எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? முத்திக்கு கூட்டிகிட்டு போயிடுறார். முத்தி கூட்டிகிட்டு போன உடனே இந்த ஆன்மா முத்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாமானா? முத்தினா என்னது? திருப்பி வரக்கூடாது, மீண்டு வாரா வழி. மீண்டு வாரா வழிக்கு தான் என்ன பேர்? முத்தின்னு பேர். சரியா? இப்போ சுத்தனா இருந்த ஒருவன் மாயை காரணமாகவோ வினை காரணமாகவோ பிறவிக்கு வந்துட்டான். திருப்பியும் பெருமான பூசையெல்லாம் பண்ணி வினையை நீக்கி மாயை நீக்கி என்ன ஆயிட்டான்? முத்திக்கு போயிட்டான். முத்திக்கு போயிட்டான். முத்திக்கு போனவன் திருப்பியும் பிறவிக்கு வருவானா வரமாட்டானா? வரமாட்டான்னு அவன் சொல்கிறான். சரியா? நம்ம கேள்வி என்னென்னா, ஏற்கனவே அப்படிதாயா இருந்தான். ஏற்கனவே எப்படி இருந்தான்? சுத்தமாக தான் இருந்தான். அவனுக்கு மாயையோ கண்மமோ காரணம் இல்லாமல் வந்துச்சு. வந்ததுக்கு காரணம் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா? மாயை வந்துச்சு, காரணம் இருக்கா? வினை வந்துச்சு, காரணம் இருக்கா? காரணம் இல்லாமல் மாயையும் கண்மமும் உயிரை பற்றும் என்று சொன்னால் முத்தி நிலையில் இருக்கிற ஆன்மாவை திருப்பியும் பற்றுமா பற்றாதா? பற்றும். அப்போ முத்தி என்பது இல்லை. புரியுதுங்களா? ஏற்கனவே அப்படி இருந்தவனா இப்படி வந்து அப்படி போனான், திருப்பியும் வருவானா வரமாட்டானா? ஏன்னா லாஜிக் இல்லை. நீங்கள் சித்தாந்தம்ங்கிறது எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, லாஜிக் இருக்கணும். சும்மா வெறும் பேசுறது இல்லை, தர்க்க ரீதியாக நிறுவனம். இப்போ இது பாருங்கள், ஆணவ மலை இருந்துச்சு. ஆணவ மலத்தை கழிக்கிறதுக்காக பெரும்பான் கண்மத்தையும் மாயையும் கூட்டினான். கீழே வந்தான், அனுபவித்தான். ஆணவ மலம் தேஞ்சது, முழுக்க அடங்குச்சு, சுத்தத்துக்கு போயிட்டான். இப்போ இவன் திருப்பி வருவானா? வராதவன் யார்? ஆணவ மலத்தோடு இருக்கிறவன். போனவன் ஆணவ மலம் தீர்ந்தவன். சரியா? இவன் வேற, இவன் வேற. இப்போ இவன் திருப்பி வரமாட்டான். எவன் வருவான்? இருக்கிறவன் வருவான், தீர்ந்தவன் வரமாட்டான். இப்போ முத்தி தெளிவாக இருக்கா இல்லையா? சரிங்களா? இதுதான் ஐக்கியவாதியை மறுக்கிற இடம். இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் விரிவாக நடத்தணும். போதும், அதுக்கு மேலே உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம். சரியா? இப்போ இருள் இன்றேல் துன்பு என், துன்பு என் உயிர் இயல்பேல். உயிர் இயல்புனா என்னது? உயிருக்கு இயல்பு எது? இயல்பு துன்பம் என்பது
இயல்பு என்று சொன்னால் துன்பத்தை நீக்குகிற போது உயிரும் கெட்டு போகும். உயிரும் கெட்டு போகும். ஏன்னு கேட்டால் குணம் கெட்டால் குனி கெடும். துன்பம் என்பது உயிரினுடைய குணம், இயல்புன்னு சொல்லிட்டே இல்லையா? துன்பம் என்பது உயிரினுடைய குணம்னு சொல்லிட்ட. இந்த பெருமான் என்ன செய்யறான்? துன்பத்தை நீக்கிறான். எதை நீக்கிறான்? துன்பத்தை நீக்கிறான். துன்பத்தை நீக்கும் போது என்ன? குணத்தை நீக்கிறான். குணத்தை நீக்கினா கூடவே குனிப்பொருளும் போகும். குனிப்பொருளும் போகும். புரியுதா இல்லையா? கொஞ்சம் புரியுதான்னு தெரியல எனக்கு. எத்தனை பேர் வாங்கிட்டீங்கன்னு தெரியல. புரியல? ரைட்டு, சரி, இன்னொரு முறை சொல்கிறேன். இப்போது இந்த வெள்ளை ஆடை, வெள்ளை வேட்டி, சரியா? வெள்ளை வேட்டி, வேட்டியினுடைய நிறம் என்னது? வெள்ளை. வெள்ளை என்பது வேஷ்டியினுடைய குணம். வேஷ்டியினுடைய குணம். இதில் அழுக்கு படிஞ்சு என்ன ஆயிடுச்சு? துவைக்கவே இல்லை. நான் இதையே ஒரு மாதம் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி கட்டிக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஆயிடுச்சு? இப்போ பழுப்பு நிறமாகி போச்சு. வேட்டி என்ன? வெள்ளை வேட்டி என்ன ஆயிடுச்சு? இப்போ பழுப்பு நிறமாயிடுச்சு. இந்த பழுப்பு என்பது என்னது? வேட்டியினுடைய குற்றம். குணம் எது? வெள்ளை. குற்றம் பழுப்பு. சரியா? குற்றம் எதை மறைக்கும்? குணத்தை தான் மறைக்கும். வேட்டியை மறைக்காது. வேட்டியின் நிறத்தை தான் மறைக்கும். இந்த காவி நிறம் என்பது வெண்மையை தான் மறைக்குமே ஒழிய வேட்டியை மறைக்காது. புரியுதுங்களா? வேட்டி என்பது குனிப்பொருள். அதனுடைய குணம் வெண்மை. அது துவைக்காதனால அதில் அழுக்கு ஏறிடுச்சு. அழுக்கு குற்றம். குற்றம் எதை பற்றி நிற்கிறது? வெண்மையாகிய குணத்தை பற்றி நிற்கிறது. புரிஞ்சிருச்சா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை. சரி, நான் என்ன செய்கிறேன்? ஒரு மாதமாக துவைக்காத வேட்டி ஒரு தடவை துவைச்சிட்றேன். துவைச்சோன்னா எவ்வளோ ஆகும்? கொஞ்சமாக அழுக்கு போகும். சரியா? கொஞ்சமாக அழுக்கு போகும். இப்போ வெள்ளை எவ்வளோ தெரியும்? கொஞ்சமாக போகும். எவ்வளோ அழுக்கு போகுதோ அவ்வளவு வெள்ளை தெரியும். முதல்ல காவி வேட்டி மாதிரியே இருந்துச்சு. இப்போ எப்படி தெரியுது? காவி மாதிரியும் தெரியுது, வெள்ளை மாதிரியும் தெரியுது. ஏன்னா அவ்வளவு அழுக்கு போயிருக்குது. இன்னும் ஒரு தடவை துவைச்சேன், இன்னும் கொஞ்சம் போச்சு. 10 தடவை துவைச்சேன், என்ன ஆயிடுச்சு? வெள்ளையாயிடுச்சு. சரியா? எவ்வளவு குற்றம் நீங்குகிறதோ அவ்வளவு குணம் என்னாகும்? சிறக்கும். குற்றம் நீங்க நீங்க குணம் சிறக்கும். இது புரிஞ்சிருச்சா? குற்றம் நீங்கிற அளவுக்கு குணம் சிறக்கும். எனக்கு ஒரு ஆசை. என்னது? வெள்ளை ஆனதுக்கு அப்புறமே என்ன செய்கிறேன்? துவைச்சிக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஆச்சு? வெள்ளையும் போச்சு. வெள்ளை போயினா என்ன ஆகும்? துணியும் போகும். குற்றம் நீங்கினால் குணம் சிறக்கும். குணம் கெட்டால் குனிப்பொருளும் கெடும். குணம் கெட்டால் குனிப்பொருளும் கெடும். பூ இருக்கு, நல்லா வாசனையாக இருக்குது. 2 நாள் வச்சுருந்தோம்னா என்ன சொல்கிறோம்? ஒரு பேட் ஸ்மெல் வருது. நல்லா கம கம கமன்னு வாசம் இருந்தது. இப்போ என்ன வந்துருச்சு? பேட் ஸ்மெல் வருது. என்ன கெட்டு போச்சு? குணம் கெட்டது. பூவின் குணம் என்னது? வாசனை. வாசனை கெட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம்? பூ கெட்டாதான் வாசம் கெடும். வாசம் கெட்டுருச்சுன்னா பூ கெட்டுருச்சுன்னு அர்த்தம். குணம் கெட்டால் குனியும் கெடும். குனியும் கெடும். இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சாதான் இந்த இடம் புரியும். அப்போ என்னது? 3 பொருள் சொல்லியிருக்கிறேன். குனிப்பொருள். குனிப்பொருள் எது? உடையது. எது உடையதோ அது. அதனுடைய குணம், அதனுடைய குற்றம் பழுப்பு. குற்றம் நீங்க நீங்க குணம் சிறக்கும். ஓகேவா? குணமும் கெட்டால் குனி கெடும். இப்ப பாருங்க, ஆன்மாவினுடைய குணம் துன்பம்ன்றான். ஆன்மாவின் குணம் துன்பம். சொல்றது யாரு?
ஐக்கியவாதி. ஏன்னா அது இயல்புன்னு சொல்லிட்டானா இல்லையா? ஐயா ஐக்கியவாதி அண்டர்லைன் பண்ணிங்க, நான் அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றேன். பாட்டு யாருக்கு? ஐக்கியவாதி. அவனை மறுக்கிறீங்க. அவன் என்ன சொல்றான்? துன்பு இயல்பு என்றால் இருள் என்னது? இருள் என்று துன்பு எண். இருள் என்று துன்பு எண். துன்பம் ஏயா வந்துச்சு? ஆணவ மலம் இல்லாம துன்பம் ஏன் வந்துச்சு? உயிர் இயல்புனா எது உயிர் இயல்பு? துன்பம் உயிரினுடைய இயல்பு. சொல்றவன் யாரு? ஐக்கியவாதி. முதல்ல யாரு? நம்ம கருத்து யாரு? இன்னொருத்தன் கருத்து எதுன்னு இங்க பாட்டில் பிரிச்சாதான் பொருள் புரியும். துன்பம் உயிரினுடைய இயல்பு சொல்பவன் யாரு? ஐக்கியவாதி. இப்ப அடுத்த கேள்வி, போக்கும் பொருள் உண்டல். போக்குற பொருள் எது? துன்பத்தை நீக்கிற பொருள் எது? இறைவன். திருவருள். சரியா? திருவருள் எதை நீக்குது? துன்பத்தை நீக்குது. சரியா? நீக்குகிற போது குணத்தை நீக்கினால், குணம் எது இப்போ? துன்பம். யாருடைய கருத்து பிரகாரம்? ஐக்கியவாதி. இறைவன் துன்பத்தை நீக்கினா உயிரும் கூடவே கெட்டு போவியா? போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாக போம். ஒன்றாக எது? துன்பம் போகும்போது உயிரும் கெட்டு போவோம். துன்பத்தை கெடுத்தா உயிரும் கெட்டு போகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் கொள்கை பொருந்தாதியா. ஏன்னா துன்பம் நீங்கன்னா உயிர் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு இல்லையா? துன்பத்தை இருந்தீங்கன்னா இவன் என்ன எப்படி இருக்கணும்? இவனும் கெட்டானா நீ சொல்றது கரெக்டு. ஐக்கியவாதி கருத்து பிரகாரம் துன்பத்தை நீக்கினா உயிர் கெட்டு போகணும். கெடுதான் சந்தோஷமா இருக்கு, முதல்ல விட நல்லா இருக்கு. சரியா? துன்பம் நீங்கன்னா உயிர் எப்படி இருக்கிறது? இன்பமாக இருக்கிறது. அப்போ துன்பம் என்பது உயிரினுடைய குணம் கிடையாது. உயிரினுடைய குணம் கிடையாது. அப்போ உயிரின் துன்பம் என்பது உயிருக்கு என்னது? குற்றம். துன்பம் என்பது உயிருக்கு குற்றம். குற்றம் நீங்கினால் குணம் சிறக்கும். அதான் சந்தோஷமா இருக்கிறானா இல்லையா? துன்பம் நீங்கினா எப்படி இருக்கிறான்? இது ஒரு லாஜிக், தர்க்கம். இந்த பாட்டை புரியணும்னா நீங்க இந்த தர்க்கம் புரிஞ்சாதான் புரியும். இல்லைன்னா அது எதுங்க குணங்கிறாரு, குற்றங்கிறாரு, வெள்ளை வேட்டி காய் வேட்டிங்கிறாரு அப்படின்னு போக வேண்டிதான். சரியா? அப்போ துன்பம் என்பது உயிரினுடைய குற்றம். உயிரினுடைய குற்றம். அந்த துன்பம் என்பது ஆணவ மலம். சரியா? ஆணவ மலம் தான் துன்பம்னு சொல்றாரு. அந்த ஆணவ மலத்தை நீக்குனா ஆன்மா என்னாவது? சிறக்கிறது. ஏன்னா குற்றம் எதை பற்றி நிற்கிறது? குணத்தை பற்றி நிற்கிறது. குணம் எது? ஆன்மாவின் அறிவு. ஆன்மாவின் அறிவு, ஆன்மாவின் குற்றம், சாரி குணம். சரியா? குணத்தை பற்றி நிற்பது எது? குற்றமாகிய ஆணவ மலம். ஆணவ மலம் ஆன்மாவின் அறிவை பற்றி மறைத்து நிற்கிறது. அறிவை மறைச்சு நிற்குது. இது எவ்வளவு நீங்குதோ அந்த அளவுக்கு அறிவு விளங்கிக்கிட்டே வருது. விளங்குதா? நீங்குனா விளங்கும், நீங்கனா விளங்கும். நீங்கிருச்சா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். சரியா? அது வலிமையா இருக்கிற நேரத்தில் நீங்கிச்சான்னு கேட்டால் எங்க நீங்கும்? நேரம் அப்படி. இந்த அண்ணாதுரை ஏதோ பாட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லுவார் இல்லையா? என்னது? நேரமோ பத்திரை, மாதமோ சித்திரை, நீங்கள் இருப்பதோ நித்திரை, மறக்காமல் போடுங்கள் முத்திரை நாராம். அந்த மாதிரி நீங்கள் இருப்பதோ நித்திரை. ஐயா ஐயா எங்கேயாவது கேட்கும் போதுங்க நல்லதெல்லாம் எடுத்து வச்சுட்டா தானே இந்த மாதிரி தூங்குற நேரத்தில் ஏதாவது போட முடியும். தேவைப்படுது இல்லை? சிரிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ரெண்டு வச்சிருக்கணும்ல. பாடத்தை மட்டும் சொல்லி என்ன பண்றது? சாமியோட உபகாரம் தான். தூங்காம பார்த்துக்க வேண்டிய கடப்பாடு இருக்கா இல்லையா? இது சிவபிரகாசத்தில் 34, 35 ரொம்ப விரிவாக அந்த ரெண்டு பாட்டில் சொல்கிறார். சரியா? வாய்ப்பு இருந்தால் போய் வீட்டில் படித்து பாருங்க. ஐக்கியவாதியின் கருத்து 34, அதற்கு மறுப்பு 35. ரொம்ப அருமையான பாட்டு. சிவபிரகாசம் 34, 35. சரியா? அடுத்த பாட்டு பாருங்க. ஆசு ஆதியேல்
அணைவ